வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் திறனாக ஒரு ஸ்கில்ஃபுல்லான சர்வீஸை செய்ய முடியும். அது முதலாவது விஷயம்தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினை இலங்கையுடைய வெளிவிவகார அமைச்சின் கீழ் வைத்திருக்காமல் இலங்கையினுடைய மொத்த பொருளாதாரத்திலே 10% செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு துறையை இன்னும் ஒரு அமைச்சின் கீழ் ஒரு சாதாரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தானே, வெளிநாட்டில் இருப்பவர்கள் தானே என்று சாதாரணமாக இதனை கையாளாமல் இதற்கென்று ஒரு தனியான அமைச்சுக்களை உருவாக்க வேண்டும். அதே போன்று இலங்கையுடைய விமான நிலையங்களிலே வெளிநாட்டுக்காக வேலைக்கு செல்கின்ற மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்து நாட்டுக்காக உழைப்பதற்கு செல்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அரசாங்கத்துக்காக உழைத்து கொடுப்பதற்கு செல்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்கான சரியான மரியாதை எல்லா இடங்களிலும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயமும் இருக்கிறது. எனவே வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான ஒரு தனியான அமைச்சை உருவாக்கி அதன் கீழ் அவர்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதோடு சரியான முறையிலே அவர்கள் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேவையும் இருக்கிறது. இரண்டாவது விஷயம்தான், ஒரு எக்ஸுங்கிற நபர் ஒருவர்கிட்ட வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கொள்வோம். அவருக்கு அந்த குறிப்பிட்ட வேலை கஷ்டமாக இருக்கிறது, அந்த வேலை செய்வதிலே அவருக்கு உடன்பாடு இல்லை என்றால் அவர் நினைத்த வாக்கில் அவர் அந்த வேலையை விட்டு செல்ல முடியாது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நினைத்தாலும் அந்த வேலையில் இருந்து அவரை காப்பாற்ற முடியாது. அவர் வேற வேலைக்கு செல்ல வேண்டுமா, நாட்டுக்கு போக வேண்டுமா என்று தீர்மானிப்பவர் அந்த குறித்த வேலைக்கு செல்பவருடைய முதலாளியாகத்தான் இருப்பார். இதன் காரணமாகத்தான் நிறைய பேர் அந்த வீட்டுகளிலிருந்து வெளியாகி அவர்கள் போலீசில் பிடிபட்டு திருப்பி நாட்டுக்கு வருகின்ற நிலைமைகளாம் இருக்கிறது. ஏன் நடக்குது என்று சொன்னால், வீட்டிலிருந்து ஒரு தொழிலாளி, இந்த வீட்டிலிருந்து ஒரு ஒர்க்கர் எம்ப்ளாயி வெளியேறிவிட்டால் உடனடியாக அந்த பொஸ்ஸுக்கு அவருடைய தொலைபேசியை பயன்படுத்தி இவருடைய ஐடியை பிளாக் பண்ண செய்யக்கூடிய வசதி இங்கே இருக்கிறது. ஆனால் வெளியான ஒரு தொழிலாளி எம்பசிக்கு போக வேண்டும் என்றால் அடுத்த நாள் காலை 9:30 தான் செல்ல முடியும். இந்த நிலைமையை மாற்றி வெளிநாட்டில் வேலை செய்கின்ற இலங்கையர்களும் அவர்களுடைய பிரச்சனைகளை கம்ப்ளைண்ட் செய்வதற்காக, அவருடைய பிரச்சனைகளை எம்பசிக்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு சரியான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஃபோனில் இருந்தவாறே அவர்களுடைய லொக்கேஷன், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினால் வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ள அவங்களுக்கான சொல்யூஷன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் வழங்கப்படணும்.